எக்ஸல்ல ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்புறம் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் இதுக்குரிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன், அதில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து இப்போ என்டர் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த லாஜிக்கல் ரிசல்ட்ஸ் இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஒமிட் பண்ணி தான் ரிசல்ட்டை கொண்டு வரும். இப்போ ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் வந்து ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் அது வந்து இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம்னா மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ், அதாவது இந்த மாதிரி ட்ரூ டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா, ட்ரூ ஃபால்ஸ் டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் ரிசல்ட்டை கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோ டேட்டான்றதை இப்போ டெலிட் பண்ணுறேன். அங்கே ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் ஆகும், நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ 12,053 மாறிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து முன்னாடி வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரூன்றதை டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும், கால்குலேஷன் மாறி இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன், அதில் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை இப்போ 18 கொடுக்குறோம். அந்த ட்ரூ ஃபால்ஸ் டெக்ஸ்ட்லாம் ஒமிட் பண்ணிட்டு 18 செல்ஸ் கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனுக்கு வந்து சம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இது காட்டுறேன். இப்போ இது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை இப்போ 23 கொடுக்குறேன். இன்க்ளூடிங் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் பாயிண்ட்ல தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது. 11,529 அதே மாதிரி இங்கே 11,529 வருது. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன டிப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஃபில்டர்டு டேட்டா வந்து இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ரைட் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆல்ட் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்டு டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு எந்த லொகேஷன் வேணுமோ இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா ஃபில்டர்டு டேட்டா வந்து அப்பியர் ஆகிடும். காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஆல்ட் செமிகோலன் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.